ஓகே. என்னுடைய பெயர் டிவி ரமேஷ், பழங்குடி இருளர் பாதுகாப்பு சங்கத்தில் ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன். இந்த மாதம் 1/7/2025 அன்னைக்கு விழுப்புரம் டிவிஎஸ் ஷோரூமில் அங்கே வாட்டர் சர்வீஸ் பண்ணும்போது பழங்குடி கன்னியப்பன் அவர்கள் இறந்துடுறாரு. மின்சாரம் தாக்கி இருக்கிறாரு. அவங்க அங்கேருந்து அந்த பாடியை உடனடியாக உள்நாட்டில் சொல்லி அவங்க அனுப்பிடுறாங்க விழுப்புரம் முடியமான ஹாஸ்பிட்டல். அவங்க குடும்பத்துக்கு அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு போன பிறகு தான் தகவல் சொல்கிறாங்க. அவங்க மனைவி, அவங்களுடைய தாயார் எல்லாமே, அவங்க தம்பி எல்லாமே போகிறாங்க. அங்கே போய் பார்த்துட்டு அவங்கள பாடியை எடுத்துக்க சொல்கிறாங்க. உடனடியாக புகார் வாங்குறாங்க. சம்பவம் நடந்தது எங்கேயோ அங்கே தான் கொடுக்கணும். ஒரு பிரின்சிபல் இருக்கிறாரு, ஒரு காலேஜ் இருக்கிறாரு, இறந்துட்டாங்கன்னா பிரின்சிபல் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஒரு சிறையில் இறந்துட்டாங்க ஒருத்தவர் அப்படின்னாக்கா சிறையினுடைய அதிகாரி சூப்பரண்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். காவல் நிலையத்தில் இறந்துட்டாங்கன்னா காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிங்க யார் உயர் அதிகாரி அவங்க கொடுக்கலாம் புகார். இந்த பெண்ணுக்கு இப்போ அவ்வளோ தெரியாது, அவங்க பழங்குடி இருளன்றதால இவங்களை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சது முதல் தவறு. அதை வன்மையாக கண்டிக்கிறோம். இது சம்பந்தமாக நாங்கள் ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு நாங்கள் கேட்டோம். விரோதத்தில் சந்தேகம் இருக்கணும். 2 நாளாக எடுக்கல. 2ஆம் தேதி பாடியை வாங்கிட்டு வந்தது. 2ஆம் தேதியிலேருந்து பாடி இன்றைக்கும் அங்கே தான் இருக்குது. இனிமேல் தான் நாங்கள் போய் அடக்கம் பண்ணணும். நாங்கள் அனைத்து கட்சி தோழர்களும் கூடி ஒன்றா இப்போ பேசி தீர்மானம் போட்டு மாவட்ட ஆட்சித்தலைவரோட குடும்பம் வச்சுருக்கிறோம். இதுக்கு மேலே அந்த குடும்பத்துக்கு அதுக்கும் அரசு நிவாரணம் வழங்கணும், அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கணும் என்ற பல்வேறு கோரிக்கையை வைத்து நாங்கள் கொடுத்துருக்கிறோம். திறந்தடிச்சு செத்துன்னு சொன்னாங்க. எங்களுக்கு அந்த அட்ஜஸ்ட்ல எதுவும் பேச முடியல. அதனால அவங்க அவசரமா பாடி எங்களுக்கு அமுச்சு விட்டாங்க. ஏன் இவங்க காலையில பாடி இப்ப கொடுத்தனா 4 மணிக்கு 7 மணிக்கு கொடுத்தாங்க. நைட்டு காலையில 10 மணிக்கு தான் எடுத்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. காலையில 10 மணிக்கு தான் எடுத்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க ஏன் அவசரமா எடுக்கணும், ஏன் அவசரமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்டதுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, கேஸ் எதுவுமே கொடுக்கவும் இல்லை. இந்த பதட்டத்துல எங்களால எதுவும் பேச முடியல. எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அதனால எங்களுக்கு சந்தேகம் என்னன்னா இவங்க எதுக்கு அவசரமா எடுக்க சொல்லணும், எங்களுக்கு இதுல குழம்பிட்டாங்க. அதனால பரிசோதனை மறுபடியும் அவங்க வீட்டுக்கு அதுக்கு 5வது கோரிக்கை, விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொழிற்சாலை சேவை மையங்களையும் ஆய்வு செய்து தொழிலாளர் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கையா நாங்க வைக்கிறோம். இது அனைத்து கட்சி மக்கள் அதிகாரம், திராவிடர் கழகம், விசிகா மற்றும் சிபிஐ இதர கட்சிகள் இயக்கங்கள் இந்த சம்பவத்துக்காக ஒன்றிணைஞ்சு தீர்மானம் நிறைவேற்றி கொடுத்துருக்கோம். இதுல எதுவுமே நிறைவேறலைன்னா நாங்க இதை தொடர்ச்சியா ஆர்ப்பாட்டம், நோட்டீஸ் கொடுக்கறது மற்றும் முற்றுகை போராட்டம் தொடர் போராட்டம் நடத்துவதாக தீர்மானித்துள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கேட்டா அவங்க நிர்வாகிகள் சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம் தரோம். இன்சூரன்ஸ் வேறு, இழப்பீடு சட்டம் என்பது வேறு. இன்சூரன்ஸ் குரூப் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க. அந்த நிறுவனத்தில் உள்ள அதிகாரிகளே என்ன சொல்றாங்கன்னா, அவர் இறந்துட்டாரு, நாங்க தற்சமயம் அவர் பேரே இல்லாம இருந்தது, இப்போ இணைச்சிருக்கிறோம் அப்படின்ற ஒரு வீட்டுல பொய்ய அப்படி சொல்றாங்க. அப்படியே அது பண்ணாலும் 2 லட்சத்துக்கு மேல கிளைம் ஆகாது. அவரோட தகுதியானது 50 லட்சம் என்றது சட்டத்தின் பூர்வமாக இருக்கிறது. அவங்க அன்அபிஷியலா பேரம் பேசி 2 லட்சம் தரணும். அது சட்டப்படி அதை தொழிலாளர் நலத்துறை 12/3 ஆக்ட் படி அவங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டு உத்தரவாதம் அளிக்கணும். உடனடியாக அரசு வேலை வழங்க வேண்டும் அந்த குடும்பத்திற்கு. அவர் இருளர் என்பது ஒரே காரணத்தினால் ஒருவேளை இப்படி அரசு அதிகாரிகள் அழைக்கடிக்கிறாங்களோ என்று எங்களுக்கு சந்தேகம் ஏற்படும்.